டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அப்படின்றது தனி மரமாக நிற்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா கூட யாரெல்லாம் இவங்க ரொம்ப உறுதுணையாக இவங்கெல்லாம் பக்கபலமாக இருப்பாங்கப்பா அப்படின்னு திமுக யாரெல்லாம் நினச்சதோ இன்னைக்கு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, விட்டு விலகி போகிறாங்க. தாவேகா பக்கம் போய் ஐக்கியமாக போகிறாங்க. இதில் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. விசிகா மேலே, இடதுசாரிகள் மேலே, ஐயு மேலே. ஏன்னா ஐயு மேலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால உறவு. இந்த 60 ஆண்டு கால உறவை ஒரு செகண்டில் முறிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தாவேகா பக்கம் போகிறாங்க. அப்படி தாவேகா கிட்ட என்ன கொள்கைகள் கண்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்க, தாவேகாக்குள்ளே போகிறாங்க. திமுகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாக்குள்ளே போகிறாங்க. ஆனால் திமுக அசராமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்க ஆலமரம். ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு கிடையாது. இதை குறித்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அதிக இடத்துல நின்று இருப்போம். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் அதிக இடத்துல நாங்கள் நின்று இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ மதிமுக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். மதிமுக கூடிய விரைவில் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க, வெளியேற போகிறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அந்த பொதுக்குழுவில் வெளியேற போகிறாங்க. இதனிடையில் மல்லை சத்யா அவர்கள், முன்னாள் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் ஒரு பரபரப்பை இங்கே கிளப்பி விட்டுருக்கிறார். என்ன அப்படின்னா, மதிமுக இப்படிப்பட்ட குணம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே திமுக கிட்ட தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணேன் சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனால் மதிமுக இந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகம் திமுகவுக்கு செய்யும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனால் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் குறிப்பாக மதிமுக அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தானே. இது உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களை விட்டுட்டு வைகோ அவர்கள் வெளியேறும் பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அவர் ஆரம்பித்தார். அண்ணாவுடைய கொள்கையில் வைத்து தான் அவர் கட்சி ஆரம்பித்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. சொல்லப்போனால் திமுகவை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு மதிமுக ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வைகோவுக்கு அவ்வளோ ஒரு புரட்சியை என்ன பண்ணார், ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டில் மதிமுக ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாங்க. அதாவது திமுகவை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு மதிமுக வளர்ந்துட்டு வந்தது அப்படின்னு கூட மதிமுகவில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியில் வந்தது மதிமுக. எந்த அசுர வளர்ச்சிக்கு போனாங்களோ அதே அசுர வளர்ச்சிக்கு படிப்படியாக என்ன பண்ணாங்க, இறங்கினாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்களுடைய தலையீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை மல்லை சத்யா அவர்கள் முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ இது மதிமுக அப்படின்னா மகன் திமுக அப்படின்னு அவர் குற்றம் சுமத்துறாரு. அதாவது தன்னுடைய மகன் துரை வைகோ அவர்களை உள்ளே கொண்டு வந்தது தான் இங்கே வைகோ அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் உள்ளே வந்தார். இன்னைக்கு கட்சி பல கட்டங்களாக பிரிஞ்சு நிறைய நிர்வாகிகள் வெளியே வந்துட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் மதிமுகவுக்காக யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் படிப்படியாக வெளியேற வரதை இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மல்லை சத்யா அவர்கள் இதே வைகோ அவர்களை எந்த அளவுக்கு காப்பாற்றினார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ ஒரு வைகோ அவர்களுக்கு ஒரு போர் தளபதியாகவே மல்லை சத்யா அவர்கள் இருந்தார். ஆனால் இப்போது தன்னுடைய மகன் உள்ளே வந்ததுனால நிறைய நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே வெளியே இருந்தால் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ கூட திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகி போயிருச்சுன்னா அடுத்த கட்டமே மதிமுக அப்படின்றது அழிய தொடங்கிடும் அப்படின்ற ஒரு வார்னிங்கை அவர் சொல்கிறார். இது மாத்திரம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, விமர்சிக்கிறார். ஏன்னா இப்போ யாரையுமே அவர் சொல்கிற விஷயத்தைப்படி பார்த்தா எந்த ஒரு கட்சியும் தக்க வைக்க முடியாது, நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் யாருக்கு வேணால் எந்தெந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ ஒரு கட்சியை நம்ம என்ன பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மூலமா அன்பால் சொன்னால் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ண முடியாது, நம்ம இழுத்து வச்சு முடியாது அப்படின்றது தான் மல்லை சத்யாவுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் திமுக கூட தான் இருக்கிறோம், திமுக கூட தான் இருப்போம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை வச்சு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட மதிமுகவும் போகுது அப்படின்றதான் அவர் சொல்கிறார். அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார், மதிமுக கம்பல்சரி போயிடும் அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார்.
ஸோ இப்படி இருக்கும் பொழுது மதிமுக கண்டிப்பாக போயிடும். வைகோவை நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து மல்லை சத்யா அவர்கள் திமுகவுடைய நெருங்கிய நிர்வாகிகள் கிட்ட அவரு சொன்னதாக பதிவு பண்ணுறார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மதிமுக இந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை இழைத்துட்டு போகுது அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு கை வந்த கலை கிடையாது அப்படின்னு ஒரு காட்டமான பதில்களை முன்வைக்கிறார். துரை வைகோ உள்ள வந்தது தான் இன்னைக்கு மதிமுகவுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்றத அவர் முன் வச்சார். ஏன்னா மல்லை சத்யா அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் சில மனக்கசப்புகள் இருந்தது. அது வெளிப்படையாகவே என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இது துரை வைகோ அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க, மல்லை சத்யா அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வைகோ அவர்களுக்கு மல்லை சத்யா அவர்களை விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு சின்ன மனசு இருந்து. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறாரு, அவர் எப்படி நம்ம விட்டுட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வைகோ அவர்களுக்கு உள்ள இருந்தது. ஸோ இதனுடைய விளிம்பு, இதனுடைய நீட்சி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தினார் வைகோ அவர்கள். 2 தரப்பையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு இதுமாரி சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ கையையும் மல்லை சத்யா கையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணாங்க, சேர்த்துனாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சண்டை இல்லை அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் திரும்பவும் இவங்க 2 பேரும் முட்டி மோதிக்கிட்ட பார்த்தோம். ஆனால் இந்த தடவை வைகோ அவர்கள் மல்லை சத்யாவை விட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். ஸோ அதனால் மல்லை சத்யாவை அவர் என்ன பண்ணார், கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. மல்லை சத்யா அவர்களை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் திராவிட வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக செயல்பட்டு வராரு. ஆரம்பத்தில் திமுகவில் வந்து சேரணும்னு தான் பார்த்தாரு. ஆனால் வைகோ இருந்ததுனால மல்லை சத்யா அவர்களை சேர்த்துக்கல. சரி, ஓகே, நான் தனியாக கட்சி ஆரம்பித்து உங்கள் கூட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரேன் அப்படின்னும் பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறார், வாங்க அப்படின்னு ஒத்துக்கிறார். ஸோ உள்ள வராங்க. வந்துட்ட பிறகு ஆரம்பத்திலிருந்தே மதிமுக பற்றி, அதாவது துரை வைகோ அவர்களுடைய இந்த விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனால் திமுக இங்கே வைகோ அப்படின்ற ஒரே ஒரு ஆளுக்காக, அந்த மனுஷனுக்காக மட்டும்தான் திமுக வந்து என்ன பண்ணுது, எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் இப்போ சுயநலத்துக்காக, ஏன்னா மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறார். சுயநலத்துக்காக பல விஷயங்களை செய்ய, இத்தனை ஆண்டுகால உழைப்பு, இத்தனை நிர்வாகிகளோட உழைப்பு எல்லாத்தையும் துச்சப்படுத்துகிற விதமாக தான் துரை வைகோ அவர்களுடைய நகர்வு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பயங்கரமாக மதிமுகவை எந்த அளவுக்கு வெளுத்து வாங்கணுமோ அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. மகன் திமுக அப்படின்னு மாறிச்சுங்க. இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். யாரை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ கூட திமுகவை விட்டு மதிமுக தாவேகா கூட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் மதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான மூத்த நிர்வாகிகள், இங்கே இளையவரை விட்டுருங்க, நிறைய மூத்த நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணையறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மதிமுகவை அழிக்கிறவர் வேற யாருமே கிடையாது, அவருடைய மகன் துரை வைகோ தான். ஸோ இதனால தான் நான் மகன் திமுக அப்படின்னு சொன்னேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்லாம் போயிருச்சிங்க எப்போவே. ஏன்னா பல நிர்வாகிகள் எல்லாமே எப்போ வைகோவினாலும் துரை வைக்கோனாலும் அதிருப்தினால வெளியே வந்தாங்களோ அப்போவே இந்த மறுமலர்ச்சி அப்படின்றது போயிருச்சு. மகன் திமுக அப்படின்றது தான் இன்னைக்கு மதிமுகவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காட்டமான பதிலை அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. மல்லை சத்யா அவர்கள் சொல்கிற மாதிரி மதிமுக அப்படின்றது திமுக கூட்டணி விட்டு வெளியே போகும்போது கரையுமா, இல்லை திரும்பவும் மகன் திமுக கிடையாது, இது மறுமலர்ச்சி அடைந்த ஒரு திமுக அப்படின்னு தன்னுடைய பேரை நிலைநாட்டுவாங்களா அப்படின்னு தான் இங்கே பார்க்கணும். மல்லை சத்யா அவர்கள் இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, மகன் திமுக அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றியோட கருத்தை நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.